ஓகே இங்க இருக்க பெயிண்ட் கத்தாத இரு இந்த பாக்ஸ்குள்ள முடியல ஒளிஞ்சுக்க முடியலங்க. ஐயோ ஒளிஞ்சுக்க முடியலையே. இவ வேற வேன் எடுத்துட்டு போயிருவா போல. இருங்க வெயிட் பண்ணுங்க. வேன் எடுத்துட்டு போக போறாங்க. அடியே சைக்கோ தயவு செஞ்சு நிறுத்தடி. ஐயோ இருந்த ஒரு நம்பிக்கை நம்மளை விட்டுட்டு போகுது. ஸோ என்ன பார்த்து பயந்த உடனே நான் என்ன அவ்வளோ மோசமா இருக்கேன். நிறுத்தடி நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஐயோ விட்டுட்டு போறாங்க. அடி சைக்கோ போயிட்டா கடைசியில் விட்டுட்டே போயிட்டா. ஆரம்பிக்கலாங்களா? முதல் நாள் காலை 10 மணி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஹிந்தி கேமர். ஸோ ரொம்ப சாரி, ஏன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாள் நான் வீடியோவே போடல. எதுக்காக நான் போடல, என்னோட கான்சன்ட்ரேஷன் முழுசாக அந்த அனிமே சேனல்லே போயிடுச்சு. நான் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது ஈவில் அண்ட் கேம் பிளே. ஸோ அதை பற்றியே பேசலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஈவில் நல்ல வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ நோட சேலஞ்செல்லாம் கிடையாது, மரநாடி வாங்கி தான் நம்ம சேலஞ்சே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே நம்ம இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு சர்ச் பண்ணிக்குவோம். இதுக்குள்ளே ஒன்றும் இதுக்குள்ளே ப்ரோம் இருக்குங்க. ஸோ விளக்க மாதிரி நமக்கு தேவையில்லை, நம்ம பண்ண போகிறது வேன் எஸ்கேப். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இவகிட்ட நம்ம அடி வாங்காமே ப்ளே பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு குறிக்கோள். அதை தானே சொல்லுவாங்க தமிழில். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பெங்களூரில் இருந்து நம்ம தமிழோட மறந்துருச்சு கைஸ். ஓகே இனிமேல் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணாவே மாறிட வேண்டியதான். இங்கே வந்து க்ரௌபார் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்குவோம். ஸோ எனக்கு இப்போ என்ன டவுட்டுனா, ரொம்ப நேரத்துலேருந்து நம்ம அழகியே காணோம். அவன் எங்கே போயிட்டானே தெரிய. இங்கே இருக்காளா? ஓகே இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு சான்ஸு. நம்ம மேலே போய் ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த மெக்கானிசம் கிடைக்குதா ரொம்ப லேட் ஆகுது, பட் பரவாயில்ல சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா பாப்போமா? ஒன்றும் இல்லை. இதில் இருக்குங்க. ஓகே இது என்னப்பா, இது பேர் வந்துருச்சு கேபிள். ஆமாம் இந்த கேபிள் எடுத்தப்போ அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ என்ன நான் வந்து க்ரௌபார் அங்கே கீழே போட்டப்போ சவுண்டு வந்துச்சு. நான் இங்கேருந்து போகும்போது அவன் அங்கேருந்து வந்துடுவாளான்னு ஒரு பயம். ஓகே வெயிட் பண்ணியே ப்ளே பண்ணுவோம். ஸோ பயந்துக்கிட்டு தான் வேலைக்காகன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டே போயாச்சு. ஸோ இந்த கேபிள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே வந்து கீழே வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும். சரி ஓப்பன் ஆகிருக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆமாம் ஓப்பன் தானே ஆகிருக்கும். இந்த க்ரௌபார் எடுத்துப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயுமே ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பொருளை வைங்கடா. இவ்வளோ பெரிய வீட்டில் ஒன்றுமே வைக்கல. ஸோ அவள் மேலே வரட்டும். சவுண்டு போட்டு அவளை மேலே வர வைப்போம். உளருதுங்க. ஐயோ ஓகே எங்கடி வந்துட்டா. ஐயோ பயத்தில் மூமெண்ட்டே கொடுக்க முடியலங்க. அவள் சடன்லி வரும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்கப்பா, மரண மாதம் இருக்கும் அதெல்லாம். ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இது வழியாக போயிடுவோம். வெயிட் பண்ணுங்க, எனக்கு என்னமோ அவள் பின்னாடி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். யாருங்க இவ? அதுல பூந்து வர முடியலனாலும் வராங்க. ஐயோ எப்படா ஒரு வழியா கூட வந்துட்டாளா? வந்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையில மெடிக்கல் மிராக்கல் தான். ஸோ மெடிக்கல் மிராக்கலா தெரியல, பட் நம்ம ஈவனோட மிராக்கல் தான். ஓகே அவள் வந்துட்டான். ஸோ அவள் எங்கே போனான்னு தெரில. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓகே அவ்வளோதான். இன்னும் நம்ம அடி வாங்காத வரைக்கும் சந்தோஷம் தான். இதுக்கு இந்த வழியை பூந்து போயிடும். இங்கே பாருங்க. ஐயோ யாரா இது? ஒரு காலை காணா, ஒரு கையை காணா, தலை இருக்க வேண்டிய இடத்துல ஏதோ மிருகத்தோட தலையை சொருக்கி வச்சுருக்காங்க. ஐயோ பார்க்க முடியல. நம்ம மாட்டினாலும் நமக்கு அதே நிலமை தான். ஸோ ஓகே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு டோர் இருக்கு, ஓப்பன் வெளியேங்க செம்ம மாசா இருக்குங்க. வெளியே நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது வெளியே. இந்த ஸ்கூல் ஹாரராக இருந்தாலும் வெளியே பார்க்க அழகாக இருக்குல்ல. ஓகே இங்கே பாத்ரூமில் தான் நம்ம இந்த எஸ்கேப்போட ஒரு மெயின் பிளேஸே இருக்குங்க. இந்த உடன் பிளாங்கை எடுத்து விட்டுருவோம். யாருங்க இவ? சைக்கோ சவுண்டே போடாம வரா. இரண்டாம் நாள் காலை 8:30. ஐயோ என்னடா இது, நமக்கு வந்த சோதனை. ஓகே இப்போ வந்து டே 2 அடி வாங்கலை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அடி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் அடி வாங்கவே கூடாதுங்க. ஸோ இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இனி அவகிட்ட அடி வாங்கினா ஒரே அசிங்கமா. ஐயோ இதை கூட வளர்றேன். ஓகே விடுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதெல்லாம் நார்மல் தான். ஓகே இவ வேற எங்க இருக்கானே தெரியல. அதிகமாக ஓகே வேர்டு யூஸ் பண்றேன்னு தோணுது. ஸோ கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியே விஷயம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ ஏங்க யாருங்க இவன் எங்க போனாலும் வச்சு செய்யறா. முடிஞ்சு இந்த லாஸ்ட் இன்னும் ஒரு தடவை அடி வாங்கினா நம்ம சோழி முடிஞ்சு. ஸோ இந்த டோரை முதல்ல லாக் பண்ணிக்கிட்டுவோம். என்னங்க இவ இப்படி போட்டு அடிக்கிறான் நம்மளை. ஓகே இங்கே பாருங்க க்ரௌபார் எப்படி நின்றுருக்குன்னு. ஓகே இந்த ஆணி பிடுங்கிடுவோம். இன்னும் நமக்கு ஒரு கீ வேணுங்க. அந்த கீயோட பேர் கூட என்னமோ போட்டிருக்கோம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ சவுண்ட் போட்டிருக்கேன். அந்த சைக்கோ வருவா. சைக்கோ இல்லடி அழகி. ஓகே அந்த அழகி வருவா. அழகி வாங்க உங்களுக்காக தான் வெல்கம். சாரி வாங்க வெல்கம் ஆகல. வெல்கம் இல்லைங்க
வெயிட்டிங். ஐயோ நடக்கிற நடைய பாரு, நயன்தாராவோட ஃபேன் மாதிரி. ஸோ நயன்தாராவோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் கோவப்படாதீங்க, ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஸோ ஓகே, அவளை ஏமாற்றி நம்ம வந்துட்டோம். இங்கே தான் இன்னும் நம்ம தேடலைங்க. ஸோ இந்த டோரை லாக் பண்ணிக்குவோம். இங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்றுமே இல்லை. இங்கே என்னமோ இருக்குங்க. இதுதான் எல்லோ கீ. ஆமாம், இந்த கீயை தேடி தான் வந்தோம். பட் நம்ம கொஞ்ச நேரம் ஒழிஞ்சுக்குவோம், ஏன்னா அவள் கண்டிப்பாக இங்கே வருவான். எப்படி ப்ரோ? இந்த அவமானம் உனக்கு தேவையா? எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? கேட்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா? நான் பயங்கரமாக வளர்றேங்க. சாரி பார்த்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேர்ள்ஸ் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஓகே, அவள் போயிட்டா. ஸோ இப்போ நம்ம வெளியே போவோமா இல்லை போவோமா? சரி ஓகே, போயிடுவோம். யாருங்க இவன்? போச்சு, யோசிச்சு தான் போனேன். பட் ஆனாலும் முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு. காசு கொடுத்து ஒரு நாளை பை பண்ண வச்சுட்டா. ஸோ பரவாயில்ல, இவள் வீட்டிலேருந்து எடுத்த காசு தானே. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இருங்க, அவளை மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போவோம். இருக்குடி உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாளை பை பண்ண வச்சுட்டே நீ. வா இனிமேல் உங்ககிட்ட அடி வாங்குறதாவே இல்லடி. ஓகே, அவள் வந்து நம்ம பின்னாடி தான் வரா. நம்ம இங்கேருந்து போயிடுவோம். இனி நமக்கு மேலே கிடைக்கிற எந்த பொருளும் கிடைக்கிற மாதிரி இல்லைங்க, ஓகேவா? எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம கீழே தான் போகணும். ஸோ இந்த அண்டர் கிரவுண்டு மூலமாக போயிடலாம். அண்டர் கிரவுண்டா இல்லை சீக்ரெட் டனலா, ஏதோ ஒன்று, எதுன்னே தெரில. ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ ஓகே, அவ்வளோதான். கீழே வந்துச்சு. கீழே பார்த்தீங்களா தண்ணியாக இருக்குது, இங்கெல்லாம் ரெட்டாக இருக்குது, அங்கே ஒன்று தான் க்ரீனாக இருக்குது. எப்போவுமே க்ரீன் பார்த்தா தான் நல்லது. ஏன்னா இது இழுத்துட்டு போகுது. ஓகே, தண்ணி நம்மளை இழுத்துக்கிட்டே போகுதுங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு ஏணி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போக முடியலங்க, நானே கேட்டு முடிச்சுட்டேன். ஆனால் இன்னும் மேலே ஏறலை. ஃபஸ்ட் டைம்னால ஏற முடியலங்க. எப்படி ஏறுது? இருங்க ஒரு நிமிஷம், பொறுமை. ஐயோ பொறுமை ஏறுவோம், இருங்க. ஏன்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம், அதனால் ஏற முடியல. என்னடா சவுண்ட் அது? இந்த வேணாம். இந்த வேனில் தாங்க நம்ம எஸ்கேப்பே பண்ண போகிறோம். சூப்பர். பட் வேனுக்குள்ளே யாரோ இருக்காங்க. யாரா அது? நம்ம ஈவன் என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்கு. அக்கா அக்கா தானடி கூப்பிட்டா, ஏன்டி கத்துறா? ஐயோ, அவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறோம், நம்ம அவளை பார்த்து பயந்து ஓடுறோங்க. ஐயோ அடியே போகாத, இருடி. அவன் என்ன பார்த்து பயந்து ஓடுறான், எனக்கு சத்தியமா தெரில. என்ன பார்த்து அவள் பயந்து ஓடுறா. லாஜிக் படி நான் தான் அவளை பார்த்து பயந்து ஓடணும். பட் அவள் என்ன பார்த்து பயந்து ஓடுறா. ஓகே, நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதனால பயந்து ஓடுறா. ஏதோ ஒன்று. ஸோ நம்ம வந்து கீழே போவோம். இங்கே என்னடா இது? காயின் இருக்குது. ஸோ இந்த காயினை எடுத்துப்போம். ஸோ இதுக்குள்ளே தாங்க பெயிண்ட் இருக்கும். ஓகே, இந்த பெயிண்ட் அப்போ எடுத்தாச்சு. பயங்கரமாக வளர்றேன். ரொம்ப சாரி, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஸோ அந்த வேன் திரும்ப வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. ஸோ இங்கே கீ இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீ எடுத்து அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு வேன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம், எட்டி பார்ப்போம். ஏன்னா அவன் நம்மளை பார்த்து கத்தி ஓடுறா. இருங்க ஜஸ்ட் எட்டி பார்த்துப்போம். பார்க்க முடியலங்க. இங்கே தாங்க இருக்குது. ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே ஆளுக்கானா? இங்கே தான் இருக்கியா? அதான் நான் பார்த்தேன். ஓகே, இந்த கீயே. ஓகே, யாருங்க இவன் எப்படி கற்றுட்டு வர்றான்? ஓகே, இந்த பாக்ஸை திறந்து இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இந்த பெயிண்ட்டை ஊற்றி வச்சுருவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஒரு வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஐயோ, இவன் வேற போறா. இவன் சத்தியமாக எதுக்கு பயந்து போறானே எனக்கு தெரியலைங்க. நம்ம ஒருத்தங்களை பார்த்து பயந்து ஓடி இருக்கோம்னா, நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பயந்து ஓடுறது ஹாரர் கேமிஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈவல் நினைக்கிட்ட அடியும் வாங்கக்கூடாது, ஏன்னா அடி வாங்கியாச்சு ஆல்ரெடி. விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதுக்கப்புறம் வாங்கினா அவ்வளோதான், சோழி பிடிச்சி நம்ம கொஞ்ச நேரம் ஹைட் ஆகிக்குவோம். ஸோ இவன் வர மாதிரியே இல்லைங்க. எனக்கு வேறு செம்ம போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? இந்த ஈவல் நினைக்கிட்டே அடி வருது வேன் வருது, வெயிட் பண்ணுங்க. ஈவல் நினைக்கிட்ட அடி வாங்குறது வேணான்னு சொல்லலான் இருந்தேன். பட் நல்ல வேலை வேன் வந்துருச்சு. எங்கூட ஆளக்கானா? வராங்க. இந்த ரூமில் சாரி இந்த ரூம்னு சொல்கிறேன் பாருங்க. ஐயோ வளர்றாங்க. ஸோ ஓகே, இந்த ஸ்கூலில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த துணியெல்லாம் யார் அவளுக்கு வாஷ் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் தெரிலங்க. ஃபுல் மிஸ்ட்ரியஸாகவே இருக்குது இந்த ஸ்டோரி. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகே, என்னடி பண்ணுற? முடிஞ்சா? ஸோ வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே ஆளுக்கானா? எங்கே காணா? இங்கே பாருங்க, தூங்குறான். அதுவும் கொரட்டை விட்டு தூங்குறாங்க. ஐயோ ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு சான்ஸு. நம்ம போய் இந்த பாக்ஸ்குள்ளே ஒழிஞ்சுக்குவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. பெல் அடிச்சு எந்திரிக்காமல் இருக்காளே. எந்திரிடி. எந்திரிச்சிட்டாங்க ஒரு வழியா. ஸோ சூப்பர். என்ன பண்ண போகிறவ?
ஸோ திரும்ப அதை திறக்குது பார்த்தீங்களா. நான் சொன்னேன்ல இந்த ஸ்கூலில் வந்து யாரோ இருக்காங்க, அது வந்து ஃபுல் மிஸ்டீரியஸாகவே இருக்குது. ஏய் என்னடே மூஞ்சி இது, ஏன் இதை பார்க்கும்போது சிரிப்பு வருது. இருங்க அவள் திரும்ப வரட்டும், கொஞ்சம் பார்த்து சிரிச்சுக்கலாம். செம்ம ஃபன்னாக இருக்குங்க. ஈவலன் மூஞ்சி விட ஃபன்னாக இருக்குது. இது வரட்டும் அவ. ஏய் என்னடே மூஞ்சி இது, எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி விடுங்க அதை. ஏய் என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஸோ பாடி ஷேமிங்கெல்லாம் பண்ணக்கூடாது, ரியல் லைஃப்பில் தான் பண்ணக்கூடாது. ஆனால் கேம் உலகத்தில் நல்லாவே பண்ணலாம். ஸோ லெட்ஸ் பேக் டு த டாபிக்குங்க. ஸோ டாப்பிக்கை தான் பேசுகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஈவிலனில் வேனஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோ டெத் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படி தான் நானும் எதிர்பார்த்தேன். பட் என்னால் முடியல, ஏன்னா மரணாடி வாங்கிட்டேன். ஸோ நான் வந்து ரொம்பவே லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் என்னை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ கேட்க வேண்டியதை கேட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Do